Taste the Daily. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கான அதிமுக களஆய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். பொன்னேரியில் நடைபெற்ற களஆய்வு கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க கழக நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பாலிகோஸ் நிறுவனம் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து 4வது நாளாக வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாலிகோஸ் என்ற நிறுவனம் பெட்ரோல் பங்குகளில் பயன்படுத்தப்படும் பைப் மற்றும் டியூபுகள் தயார் செய்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. மேலும் இந்நிறுவனம் சமீபத்தில் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்து பல நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்த விவகாரத்தில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கிண்டி அலுவலகத்தில் 20க்கும் அதிகமான அதிகாரிகளும், அபிராமபுரத்தில் உள்ள இயக்குனர் வீடு உள்ளிட்ட இடங்களில் 50க்கும் அதிகமான அதிகாரிகளும் 4வது நாளாக சோதனை தொடர்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே சிதலம் அடைந்த அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அச்சப்படுகின்றனர். கோத்திராப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மலைக்குடிப்பட்டியில் 30 குழந்தைகளுடன் இயங்கி வரும் அந்த அங்கன்வாடி மையத்தை சில தினங்களுக்கு முன்னர் தான் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளி அன்று காலை அந்த கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்தது. அப்போது குழந்தைகள் இல்லாததால் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனால் பீதியில் உறைந்துள்ள பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் என்ன ஆய்வு செய்தாரோ தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பியதுடன் உடனடியாக அந்த மையத்தை சரிசெய்ய ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 4வது நாளாக சோதனை மேற்கொண்டனர். சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த செவ்வாயன்று முதல் பல்வேறு புகாரின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் செங்கல்பட்டு தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வேலாயுதம் என்பவருக்கு சொந்தமான பிரபல தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலும் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு காணப்பட்டது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பள்ளியில் இரும்புச்சத்து மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்ட 3 மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் அரசு பள்ளிகளில் இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி கொடுக்கப்படும் மாத்திரைகளை அதிக அளவில் 3 மாணவிகள் உட்கொண்டுள்ளனர். மாணவி ஒருவர் 20 மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மற்றொரு மாணவி 7 மாத்திரைகளையும் உட்கொண்டுள்ளனர். இதேபோல சிறுமி ஒருவர் சத்து மாத்திரையை உட்கொண்டவுடன் மயங்கி விழுந்துள்ளார். 3 மாணவிகளும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மாணவிகளுக்கு மாத்திரைகள் அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் பெய்த மழையால் மண்டபம் அடுத்த ஓம் சக்தி நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. மழைநீரில் விஷப்பூச்சிகளும் வருவதால் பொதுமக்கள் கடும் அச்சம் அடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மழைநீரை வெளியேற்ற முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.